पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिन् मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில த்விதீய ஷட்கத்துக்கான தாத்பரிய நிர்ணயம் பார்த்துட்டு இருக்கோம். 4 கிளாஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். நம்ம முதல் 2 கிளாஸ் ஹிரண்ய கர்ப்பரை பற்றி பார்த்தோம். அடுத்த 2 கிளாஸ்ல நம்ம ஈஸ்வரனை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விராட் புருஷனை பற்றி நம்ம பார்க்கணும். இந்த 3த்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம் அப்படின்னா, 7வது சாப்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பரை பற்றி சொல்லியிருக்கு. 7ல் பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரை பற்றி சொல்லும்போது சொல்லுது, மத்த பரதரம் நாஞ்சது கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்திரே மணிகணா இவ. ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னாவே நமக்கு மனசுக்குள்ளார இமீடியட்டா வரணும் சூத்திராத்மா அப்படின்னு வரணும். சூத்திராத்மான்னு வந்த மாத்திரத்திலேயே நமக்கு பிருகதாரண்யத்தில் சொல்லப்பட்டது வரணும். வாயுர்வை தத் சூத்திரம், பிராணோவை தத் சூத்திரம். வாயு வெளியில பார்த்தீங்கன்னா வாயுதான் சூத்திராத்மான ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. இந்த தேகத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுடைய தேகத்திலையும் அவர்தான் பிராணனா இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேற எதுவும் யோசிக்க வேணாம். சமஷ்டி பிராணனுக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர், சூத்திராத்மான்னு பேர். இந்த மொத்த ஜெகத்தும் அவரிடத்துல தான் பார்த்தீங்கன்னா மணிகணா இவ, சூத்திரே மணிகணா இவ புரோத்தம். நல்லா பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா நூல்ல எப்படி கோர்க்கப்பட்டிருக்கோ அது மாதிரி இந்த மொத்த ஜெகத்துல இருக்கிற சர்வமும் அந்த பிராணன் இடத்துல பார்த்தீங்கன்னா கோர்க்கப்பட்டிருக்கு சூத்திராத்மாவின் இடத்துல. இதை சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான லட்சணம் பார்த்தீங்கன்னா 7. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9வது அத்தியாயத்துல ஈஸ்வரனை பத்தி பேசும்போது 9:4 பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனோட லட்சணம். ஈஸ்வரன் யார் அப்படின்னும் போது, மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ்வ அவஸ்திதா. இது ஈஸ்வரனுக்கான லட்சணம். ஈஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால் வியாபிக்கப்பட்டதாக பகவான் சொல்றார். ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா, அவ்யக்தம். ஈஸ்வரன் என்ன லட்சணம் அப்படின்னா, ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா பிராணனாவது வெளிப்பட்டுச்சு, கொஞ்சம் சூக்ஷ்மமா பிராணன் பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டு இருக்கு. நமக்கு தெரியும் நம்ம பிராணன் போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். பிராணன் இல்லைன்னா நம்ம இருக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஆனா கண்ணுல பார்க்க முடியாது பிராணன். ஆனா பார்த்தீங்கன்னா பிராணன் போயிட்டு இருக்குல்ல. பிராணன் கூட வாஸ்தவத்துல பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுவாசம் இருக்கிறமே இது இல்லை. உள்ள பார்த்தீங்கன்னா ஹிருதயத்துல இருக்கிறது பிராணன். அப்ப பிராணனை கூட நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு சூக்ஷ்மமா இருக்கிறதுனால அறிய முடியும். ஆனா ஈஸ்வரன் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்யக்த மூர்த்தினா, அவர் பார்த்தீங்கன்னா அவ்யக்தமா இருக்கார், வெளிப்படாதவர், நாமரூப குணங்களா வெளிப்படாதவர். அப்ப அவர் எப்படி அறியறது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, மயா ததமிதம் சர்வம், இந்த மொத்த ஜெகத்தும் என்னால் பார்த்தீங்கன்னா வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். அப்ப ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா வெளிப்படாதவர், சர்வத்தையும் பார்த்தீங்கன்னா வியாபிச்சிருப்பவர். அது இல்லாம பிருகதாரண்யத்தை சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அப்படின்னு சொல்லுது. ஈஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அந்தர்யாமியா இருக்கார். எப்படி அப்படின்னு சொல்லும் போது நல்லா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பஞ்சதசிக்காரர் சொல்றார். நூலு பார்த்தீங்க அப்படின்னா சூத்திராத்மான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த நூலுக்கும் உள்ளார இருக்கிறது, அந்தர்யாமியா இருக்கிறது பஞ்சு. அந்த பஞ்சு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்துக்குள்ளும் ஆதார தத்துவமா பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு மாதிரி பகவான் வெளிப்படாதவரா வியாபிச்சு அந்தர்யாமியா இருக்கார் அப்படின்னு சொல்லுது.
அப்ப ஈஸ்வர தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது இந்த 4வது ஸ்லோகத்தை நம்ம என்ன பண்ணணும், 9:4 இருந்து எடுத்துக்கணும். இந்த ரெண்டும் சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு 11வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறோம். இந்த 11வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன், 10வது அத்தியாயத்துல விபூதி யோகத்துல இருக்கிற விபூதிகளை நான் உங்களுக்கு அதிகம் சொல்லவே இல்லை. நான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா எதையுமே சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் அந்த ஈஸ்வர தத்துவத்தோட மகிமை தான். ஈஸ்வரன் சொல்லும் போதே 9:4 என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால் இது எல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மத்ஸ்தானி சர்வபூதானி, இந்த லோகத்தில் இருக்கிறது எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றது. ஆனால் நச்ச அகம் தேஷு, அவைகளில் நான் இல்லை, அவைகள் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்தில் இல்லை. அடுத்த ஸ்லோகமும் சொல்றார், நச்சமத்ஸ்தானி பூத்தானிட்ட, இவையெல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன, ஆனால் இவைகள் எதிலுமே நான் இல்லை, இவைகள் என்னிடத்திலும் இல்லை. அப்ப என்னப்பா சொல்ல வரீங்க அப்படின்னா, இதெல்லாம் தெரியுது எனக்கு மேல, மாயையினால தெரியுது, யோகா ஈஸ்வரம் அது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய எந்த விபூதியா இருந்தாலும் பகவானோடது விபூதி தான், எல்லாம் விபூதி. இந்த சின்ன சின்ன பூச்சி எடுத்துக்கிட்டா கூட என்ன விசித்திரமா இருக்கு கிரியேஷன், எல்லாம் விபூதி, எல்லாம் விபூதி. இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா எது எதெல்லாம் இருக்கோ எல்லாம் பகவானோட விபூதி. ஆனா வாஸ்தவத்துல இந்த விபூதியில எதுலையுமே பகவான் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானுக்கு மேல இதெல்லாம் தெரியுது. அதனால என்ன பண்ணணும், இதெல்லாம் மனோவிகாரா, இதெல்லாம் வந்து ஏதே மனோவிகாரம், இதெல்லாம் மனசோட விகாரம். மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் யத்கிஞ்சித்து சச்சராச்சரம். இந்த உலகத்துல எதெல்லாம் தெரிகின்றதோ அசைகின்ற அசையாதவைகளா, அது எல்லாம் வந்து சுவாமிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மாயை என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. அப்ப விபூதின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்டா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகவத புராணத்துல சொல்லும் போது, உத்தவருக்கு சொல்லும் போது, இதெல்லாம் மனோவிகாரம், இது பின்னாடி போயிட்டேன்னா மாட்டிப்போம், இது ஃபுல்லா நம்ம விபூதிக்கு பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா மாட்டிப்போம், சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மாயைக்குள்ளாரே. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மனசையும் வாக்கையும் இந்திரியங்களையும் பிராணனையும் நல்லா அடக்கி தன்னையே தான் பார்க்கணும். அப்படி சொன்னதுக்கு பிறகு வந்து அதனால்தான் நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு இந்த விபூதிகளை 10வது சாப்டர்ல நான் எதுவுமே சொல்லலை, உங்களுக்கு இது மாதிரி சொல்லியிருக்குன்னு கவுண்டிங் பண்ணிட்டு போயாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா 11வது அத்தியாயம் விராட்ட பத்தின வியாக்கியானம் 11வது சாப்டர்ல ஆரம்பிக்குது. அதுல 11வது சாப்டர்ல ஆரம்பிக்கும் போதே அர்ஜுனன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்லோகத்திலேயே சொல்றான், மதனுகிரகாய பரமம் குஹ்யம் அத்தியாத்ம சங்கீதம் யத்வயோக்தம் வச்சஸ்தேன மோகோயம் விகதோ மம. அருமையான ஸ்லோகம் சொல்றான். எனக்கு ஈஸ்வரனை பத்தி இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு. நம்ம எல்லாருமே ஓகாட்னு மேலதானே பாக்குறோம், எங்கேயோ பாக்குறோமே ஈஸ்வரா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ பாக்குறோம், பகவான் எங்கேயோ பரோட்சமா இருக்கார் அப்படின்னு. இருக்கிறதுலே மிகப்பெரிய அபராதத்தை நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, ஈஸ்வரன் எங்கேயோ இருக்கார், எங்கேயோ இருக்கார், எங்கேயோ இருக்கார் அப்படின்னு. அப்போ அர்ஜுனன் சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா, மதனுகிரகாய, எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பரமம் குஹ்யம், மிகவும் ரொம்ப ரகசியமான இந்த ஈஸ்வரனை பத்தின விஷயத்தை, அந்த ஈஸ்வரன் எங்க இருக்கார், அத்தியாத்ம சங்கீதம், என்னுடைய தேகத்திலேயே அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை வந்து ஆதாரமா வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் 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 பகவான் தான் இருக்கார். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அவர்தான் நானா இருக்கார், அவர்னால வியாபிக்கப்பட்டதா இருக்கு. ஈஸ்வரன் எங்க இருக்கார், சிவலிங்கத்திலயா? சிவலிங்கத்துலலாம் ஈஸ்வரன் இல்ல சொல்லிட்டாரு, சிவலிங்கத்துல நான் இல்லை, அது வெறும் இண்டிகேஷன் தான். தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கமே அப்படின்னு நாதபர்மங்கன்னு சொல்ற. பெரியவங்க எல்லாம் அவ்வளவு பாடியிருக்காங்க, தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். என்ன அற்புதம் பாருங்க உங்களுக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதுவுமே வந்து பகவான் இல்லை, ஆனா உள்ளுக்குள்ளார நான் நானா ஸ்புரணமா பகவான் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எத்து துவயா உக்தம். எங்க சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லியிருக்காரு 9:20 வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காருல, அகமாத்மா குடாகேஷக. போதும், ஒரு வார்த்தை போதுமே, வந்து என்ன ஆசுவாசமா இருக்கு பாரு. அதே மாதிரி அக்ஷரம் பிரம்ம பரமம் அத்தியாத்மம் உச்சியதே, ஸ்வபாவம் அத்தியாத்மம் உச்சியதே.
இந்த பிரம்ம தத்துவத்தோட சுபாவம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா தேகத்திலையும் நான் 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 இருக்கிறது தான் அதோட சுபாவம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ தேட வேண்டாம், சிவனை வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ தேட வேண்டாம், எனக்குள்ளார உணர்வா சதா ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கார். நித்தியம் அபரோக்ஷாத் பிரம்ம அப்படின்னு பிருகதாரண்யம் சொல்லுது. ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். ஒரு க்ஷணம் கூட பகவான் வந்து பாத்தீங்கன்னா நீங்கி போறதே இல்லை. எப்படி நீங்க முடியும்? அப்ப நீங்கி போக முடியாதது. இதான் ரகசியம், இதான் பெரிய ரகசியம் இது. அப்ப எங்கேயோ பரோட்சமா எங்கேயோ இருக்காரு அப்படின்னு வானத்துக்கு மேல வைகுண்டத்திலேயோ கைலாயத்திலேயோ இருக்காருன்னு பார்த்தது போக, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி என்ன பண்ணிட்டார், ஹிரண்ய கர்ப்பராவும் ஈஸ்வரனாவும் சொல்லி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்து துவயா உக்தம் வச்சக, எந்த வச்சனம் உன்னால் சொல்லப்பட்டதோ தேன, அதனால வந்து பாத்தீங்கன்னா மோகோ அயம் விகதோ மம, என்னுடைய மோகமானது வந்து பாத்தீங்கன்னா நன்றாக விலகிவிட்டது. ஈஸ்வரனை பத்தின மோகம் எனக்கு விலகிவிட்டது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் சொல்லிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் யாரு, ஈஸ்வரன் யாருன்னு தெரியும். சரி, ஹிரண்ய கர்ப்பர் தனியா இருக்காரு. ஆனா தனியாலாம் ஒண்ணும் இல்லைங்க. அவ்யக்தமா நானா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் என்ன பண்றார், கொஞ்சம் டைலூஷன் ஃபார்முக்கு வெளியில வரும்போது ஹிரண்ய கர்ப்பர் ஆகிறார். புத்தியா மனசா இந்திரியங்களா அவர்தான் ஆகிறார். அதுக்கப்புறம் கண்ணுக்கு சூக்ஷ்மமா வெளிப்பட்டு அவரே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறார், விராட்டா வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் வெளிப்படுறார். அப்ப கண்ணுக்கு தெரியாத ஈஸ்வரன் தான் ஹிரண்ய கர்ப்பராகிறார், சூத்ராத்மா ஆகிறார். அவர்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட்டு பாவத்தையும் அவர்தான் இருக்கிறார். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு என்னமோ அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா கேள்விக்கு சொல்றான். 3வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றான், ஏவம் ஏதத் யதார்த்தத்வம் ஆத்மானம் பரமேஸ்வர திரஷ்டுமிச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம. ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒண்ணு, கண்ணுக்கு தெரியல ஈஸ்வரன், எனக்குள்ள அந்தரியாமியா இருக்கார். அதே நேரத்துல இன்னொரு பர்சனும் ஹிரண்ய கர்ப்ப ரூபத்தை அவர் டைலூஷன் ஃபார்முக்கு வரும்போதும் பிராணனா புத்தியா மனசா சூக்ஷ்மமா தான் இருக்கார். அதையும் நாம் பார்க்க முடியல. ஆனா பகவானே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரூபத்தை பார்க்கணும், நீங்க எப்படி வெளிப்பட்டிருக்கீங்க அப்படின்னு. நீங்க தான் எல்லாம்னு சொல்றீங்களே, போன அத்தியாயத்துல ஃபுல்லா விபூதி யோகத்துல சொன்னீங்க. அது மாதிரி ஏவம் ஏதத்து யதார்த்த, எந்த விதமாக இந்த விதமா உங்களோட ரூபத்தை சொன்னீங்களோ, துவம் ஆத்மானம் பரமேஸ்வர, உங்களை பற்றி நீங்க விபூதி யோகத்துல எதெல்லாம் சொன்னீங்களோ அதை எல்லாத்தையும் திரஷ்டுமிச்சாமி தே ரூபம், உங்களுடைய ரூபத்தை அந்த விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பரமேஸ்வரம் பரமேஸ்வரன் உன்னுடைய ரூபத்தை பார்க்க ஆசைப்படுறேன், புருஷோத்தம அப்படின்னு அவன் என்ன பண்றான் சொல்லி ஆரம்பிச்சான். இப்ப நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஈஸ்வரன் அவ்யக்தம், வெளியில இல்லை, அவர் என்னோட ஆத்மா. அவரை தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று கூட ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி ஆத்மா அனுபவம் அப்படின்னா எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்யக்தம் அப்படின்னும் போதே நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நேதம் யதிதம் உபாசதி, எப்பவுமே கேனோபனிஷத்தான் நமக்கு கைட்லைனே இருக்கிறது. நேதம் யதிதம் உபாசத்தை, இது என்று நீ எதனை உபாசிக்கிறாயோ அது இறைவன் இல்லை, அது ஈஸ்வரன் இல்லை. அப்போ அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அங்கேயே வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குது. கேனோபனிஷத்துல ரொம்ப முக்கியமான மந்திரம் சொல்லுது, அந்நதேவ தத் விதித்தாத் அவிதித்தாததி. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானவர் இறைவன். எந்த அவஸ்தையில அறிவு உண்டாகுது, ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் நமக்கு வந்து விதவிதமான அறிவுகள் உண்டாகுது. இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல ஜாகிரத ஜெகத்து, சொப்பனத்துல சொப்பன ஜெகத்து, நிறைய அறிவு உண்டாகுது எல்லாமே. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு போனோன்னு இந்த அறிவு எதுவுமே இல்லாம போயிடுது, ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னு. அப்ப ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் உண்டாகக்கூடிய அறிவெல்லாம் விதித்தம் அப்படின்னு பேர், அறியப்பட்டது. அப்போ அந்நதேவ தத் விதித்தாத், பரமாத்மா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானவர். அப்ப இந்த உலகத்துல நம்ம எதையெல்லாம் அறியறோமோ இது எதுவுமே பரமாத்மா இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
அறியப்படாததற்கும் மேலானவர். அவிதிதாத் அதி. அவிதிதாத் அதி அப்படின்னும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அறியப்படாததற்கும் மேலானவர். தூக்கத்துல நம்ம சொல்றவே ஒன்னும் தெரியல. எத்தனாவது மந்திரம் இது? 1-3 கேனோபனிஷத்துல 1-3 முக்கியமான கைட்லைன். அனுபூதியை பத்தி விஷயத்துக்கு இதான் முக்கியமானது. அப்ப பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு என்ன பேரு? அவிதித்தம் அப்படின்னு பேரு. அறியப்படாதது. காரண தத்துவம் அவ்யக்தம், அறியப்படாதது. தூக்கத்துல இருக்கே அது. அந்த தூக்கத்துல இருக்கிறதுக்கும் மேலானது. எது மேலானது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் தெரியலன்றதுக்கு மேல என்ன சுவாமி இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றோம்? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப அந்த வேற ஒன்றையும் அறியவில்லைக்கு மேல எது இருக்குன்னா அந்த நான் சுகமா தூங்குனேன் இருக்கு பாத்தீங்களா? அந்த நான் தான் பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா. அப்ப பரமாத்மா எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நானா இருக்கார். அப்ப நானா இருக்காருன்னு அதை பாத்தீங்கன்னா ஸ்வசம்பேத்தியம் பரசம்பேத்தியம் 2 சாஸ்திரத்தை சொல்லுவோம். அதை பாத்தீங்கன்னா அறிய முடியுமா? ஆப்ஜெக்ட் பண்ண முடியுமானா நான் மற்றதெல்லாம் பார்க்கலாம், ஆனா என்ன பாத்தீங்கன்னா நானே பார்த்துக்க முடியாது. அப்போ என்ன நானே பார்த்துக்க முடியாது அப்படின்னா அனுபூதின்றது எப்படி நடக்கும் சுவாமி? ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை அனுபூதி பண்றது எப்படி சுவாமி அப்படின்னா தன்னையே தான் பார்த்து கொள்ள முடியாது. ஒண்ணு. பரசம்பேத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறவற்றால் அறியக்கூடியது. அதை தான் நம்ம நீக்கியாச்சு. எதெல்லாம் நம்ம அறியறோமோ அதையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆத்மா இல்லைன்னு நீக்கியாச்சு. தன்னையே தான் பார்த்துக்க முடியுமா அப்படின்னா பார்த்துக்க முடியாது. அதை பத்தி கேனோபனிஷத்துல நிறைய விசாரம் வருது. சூரியன் பாத்தீங்கன்னா தன்னையே தான் பிரகாசித்துக் கொள்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா உண்மையா இருக்குமா? அப்படி இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா சூரியனோட சுபாவமே என்னன்னு கேட்டீங்கன்னா பிரகாசம். அப்ப பிரகாசமா இருக்கிறதுனால அவன் தன்னையே தான் பாத்தீங்கன்னா பிரகாசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு லைட்டு தன்னையே தான் பாத்தீங்கன்னா பிரகாசிச்சுக்கணும் அவசியம் இல்லை. லைட்டுன்றது பாத்தீங்கன்னா மத்ததை பிரகாசிக்கிறதுக்காக தான். அப்ப ஆத்மானுபூதி அப்படின்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீக்க வேண்டியதை எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு தான் தானா இருத்தல் மட்டும்தான் அனுபூதி அப்படின்னு பேர். அப்ப அதனால பாத்தீங்கன்னா இவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா இந்த 2 விஷயத்தை புரிஞ்சதுக்கு பிறகு ஹிரண்ய கர்ப்பர் ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன் என்ன இருக்கார் அப்படின்னு கேட்கும் போது ஈஸ்வர அனுபூதி பண்ணணும் அப்படின்னும் போது ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா தானா அனுபூதி பண்ணணும். அதுதான் வேதாந்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பாவம் பண்ணணும். முதல்ல ஈஸ்வரனை எல்லாத்திலையும் ஈஸ்வரன் இருக்கார், எல்லாமா ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு பாவிச்சு 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 அந்த சர்வாத்ம பாவம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார வரும். ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரிப்பன் கட் பண்ற வேலை மட்டும்தான் வேதாந்தம். இப்ப நம்ம படிக்கிற வேதாந்தம் மாதிரிலாம் பெரியவங்க பாத்தீங்கன்னா படிச்சே இருக்க மாட்டாங்க. பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 100% பக்திக்கு போனதுக்கு பிறகு ரிப்பன் கட் பண்றதை மட்டும்தான் குரு பண்ணியிருப்பார். அந்த குருவும் பாத்தீங்கன்னா எங்க இருப்பார்? உள்ளேயே இருந்திருப்பார். அப்போ பக்தி தான் பாத்தீங்கன்னா ஞானத்தை தரும். உங்களுக்கு சொன்னதுக்கு பிறகு அர்ஜுனனுக்கு பாத்தீங்கன்னா என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா ஐயோ இந்த சுவாமியோட ரூபத்தை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் கேட்டதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். பரமாத்மா பஷ்யமே பார்த்த ரூபானி. 5வது ஸ்லோகம் 11:5 சொல்றார். பஷ்யமே பார்த்த ரூபானி சதசோ அத சகஸ்ரஷா. அர்ஜுனா பார்த்த நீ என்னுடைய ரூபங்களை பார்ப்பாயாக. எப்படிப்பட்ட ரூபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100கணக்கான 1000கணக்கான ரூபங்களை நானாவிதானி திவ்யானி திவ்யமான நானாவிதங்களை பாத்தீங்கன்னா நானா வர்ண கிருத்தானிச்ச அநேக வர்ணங்களை உடையதாக அநேக ரூபங்களை உடையதாக விதவிதமான விஷயங்களை உடையதாக இருக்கிற என்னுடைய திவ்யமான ரூபங்களை பார்ப்பாயாக அப்படின்னு சொல்றார். சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 7வது ஸ்லோகம் முக்கியமான ஆரம்பிக்கிறார். இகை கஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம் பஷ்யாத்ய சசராச்சரம் மம தேஹே குடாகேஷ யச்சான்யத் திரஷ்டுமிச்சசி. இப்ப இந்த இதுல சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சூத்திராத்மா நூலுன்னு சொல்லியாச்சு, ஈஸ்வரன் பஞ்சுன்னு சொல்லியாச்சு. பஞ்சு தான் நூலாயிருக்கு, ஈஸ்வரன் தான் ஹிரண்ய கர்ப்பரா ஆயிருக்கார்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பஞ்சதசிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு, சித்திர தீபம் 6வது பிரகரணத்துல 10, 14, 2, 3 இருக்கு. 10வது ஸ்லோகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. 204ல இருந்து ஆரம்பிக்குது. சித்திர தீபம் 204ன்னு போட்டுங்க. அங்க இருந்து ஆரம்பிக்குது. ஆச்சரியர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்லாம் அங்க வந்து சொல்ற. ஒரு நூல் ஆனதுக்கு பிறகு நூலை வீவிங் பண்ணுவோம்ல நம்ம. அப்ப நூலை வீவிங் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கிளாத்து கிடைக்கும். அந்த கிளாத்துக்கு பேர் தான் வெளிப்பட்ட ரூபமா இருக்கிறது. கிளாத்துக்கு பேரு தான் விராட் அப்படின்னு பேர். கிளாத்துக்கு பேரு பெரிய லாங் கிளாத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்க வந்து மில்லுலாம் வந்து பாத்தீங்கன்னா லென்த்தா வந்து போயிட்டே இருக்கும். அதை ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம கடைகள்லாம் இருக்கும் லாங் கிளாத் அப்படின்னு. அப்ப நல்லா வீவிங் பண்ணதுக்கு பிறகு அது லாங் கிளாத் ஆயிடுது. அந்த கிளாத்தை தான் நம்ம என்ன பண்றோம், 5 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர்னு வாங்கிட்டு வந்து நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட்டோ, பேண்டோ, குர்தாவோ, பைஜாமாவோ நம்ம விதமா பண்றோம். அப்ப அந்த கிளாத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட்டு. பஞ்சு ஈஸ்வரன். சூத்திரம் நூல் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். அதை வீவிங் பண்ணதுக்கு பிறகு பஞ்சீகரணம்னு ஒரு பிரக்ரியா இருக்கு. அந்த பஞ்சீகரணம் செஞ்சப்பட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஆயிடுது, கண்ணுக்கு விசிபிளா இருக்கிற கிளாத்தா மாறிடுது. அது ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் ரொம்ப ஸ்பஷ்டமா தெரியுதோ அது மாதிரி விராட்டு. எப்படி சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டம் இல்லாம தெரியுதோ அது மாதிரி ஹிரண்ய கர்ப்பர். எப்படி தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலையோ அது மாதிரி ஈஸ்வரன். 3 அவஸ்தைய என்ன பண்ண, ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பர், விராட் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, அந்த விராட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா துணியும், ஒரு துணி சொல்லுது 7, 8வது அத்தியாயத்துல நூல் சொல்லிச்சு என்கிட்ட தான் எல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கு. 9, 10ல வந்து ஈஸ்வரன் சொன்னார் நான் எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். வெளியில தெரியாம நான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கேன் பஞ்சு மாதிரின்னு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விராட் ரூபத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்றார். அப்போ முக்கியமான ஸ்லோகத்துல முக்கியமானது 7, 11ல 7 வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், இகை கஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம் பஷ்யாத்ய சசராச்சரம் மம தேஹே குடாகேஷ யச்சான்யத் த்ரஷ்டுமிச்சசி. இகைகஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம். இக ஏகஸ்தம், இந்த மொத்த ஜகத்தும் ஜகத் கிருத்ஸ்னம், இந்த பூரணமான ஜகத் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா என்னிடத்தில். இக ஏகஸ்தம் சச்சராச்சரம், அசைகின்ற அசையாத நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ பஞ்சீகரணம் செய்யப்பட்ட ஸ்தூல ஜெகத்துன்னு எது இருக்கோ இது எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த விராட்டுன்னு சொல்லக்கூடிய என்னிடத்தில் இருக்கின்றது. மமதேகே குடாகேஷ. குடாகேஷ என்னுடைய தேகத்தில் இருக்கு. எந்த தேகம்? விராட்டு தேகத்துக்குள்ளார இதெல்லாம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயத்துல சூத்திரே மணிகனா இவன் 7 இருக்கிறத எடுத்தோம் லட்சணம் ஆயிடுச்சு. 9:4ல ஈஸ்வரனை பத்தி சொல்லும் போது நான் எல்லாத்தையும் வியாபிச்சவனா இருக்கேன், ஜெகத் கிருஷ்ணம் பூர்ண ஜெகத்தையும் வியாபிச்சிருக்கேன்னு சொன்னார். இப்ப சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா 11:7ல சொல்லும் போது சொல்றார், இந்த மொத்த ஜெகத்தும் எங்க இருக்கு? என்னுடைய தேகத்தில் தான் இருக்கின்றது. முக்கியமான விராட்டு. அப்ப இந்த ஸ்தூல ஜெகத்து மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? பகவானோட தேகத்துல இருக்கு. அப்ப நீங்களும் நானும் எங்க இருக்கோம்? பகவானோட தேகத்துக்கு மேலதான் இருக்கும். அப்ப இண்டிவிஜுவல் புத்தியை நம்ம என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். இருக்கிறது வந்து என்னுடைய தேகம், ஸ்தூல தேகம். யார் இடத்துல இருக்கு? என்னுடைய ஸ்தூல தேகம் பூரணமா ஜாகிரதத்துல பாக்குறது எல்லாம் அந்த விராட் ரூபத்துல இருக்கிறது. பஞ்சதசிக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா சின்ன சின்ன வஸ்துக்கள்லாம் எடுக்கிறார். கல்லு, மண்ணு, எதெல்லாம் கிடைக்குதோ இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விராட் ரூபத்துல தான் இருக்கு. எச்சகிஞ்சு திருஷ்யத்தே சூயதே பிச்ச அந்தர் பகிஷ்ட வியாபிய நாராயண ஸ்திதா. எதெல்லாம் கேட்கிறோமோ எதையெல்லாம் பார்க்கிறோமோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் தான். இது எல்லாத்தையும் வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வெளியில அப்படின்னு வியாபிச்சு அந்த விராட் புருஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றான் அப்படின்னு. எச்ச அந்நியத்து திருஷ்டு மிச்சசி.
அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் என்னுடைய தேகத்துல நீ பார்ப்பாயாக. நீ எதை பார்க்கணும்னா வேற எதையாவது ஆசைப்பட்டாலும் கூட அதையும் என்னுடைய தேகத்திலேயே பார்ப்பாயாக. காலம் 3 காலத்திலும் பாத்தீங்கன்னா அந்த விராட் புருஷன் இடத்துல தான் கல்பித்தம் எல்லாமே. அதனால பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, சரி எனக்கு கண் தெரியாது சுவாமி, உங்களோட ரூபத்தை பார்க்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ல பாத்தீங்கன்னா 11:8 சொல்றாரு, ததாமி திவ்யம் ததாமி தே சக்ஷு பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். அந்த யோகத்தை பாத்தீங்கன்னா பகவானோட அந்த மாயா ரூபத்தை பார்க்கணும் அப்படின்னா, இந்த மொத்த ஜெகத்தையும் ஒரு புருஷாகாரத்துல ஒரு மனுஷனோட ரூபத்துல பார்க்கணும் அப்படின்னா நம்மளால முடியுமா? நம்ம நொல்ல கண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற எழுத்தையே படிக்க முடிய மாட்டேங்குது. ரொம்ப பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா 8 பாயிண்ட்ல போட்டிருந்தா படிக்க முடிய மாட்டேங்குது. நமக்கு ஒன்றும் தெரியல, தூரத்துல இருக்கிறது என்னன்னு பாக்குறோம், யார் வரான்னு பாக்குறோம், எல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இந்த கண்ணால பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பார்க்க முடியுமா, விராட் ரூபத்தை? அப்ப பாத்தீங்கன்னா பகவான் சொல்றார், உனக்கு திவ்ய சக்ஷுவை கொடுக்கின்றேன். திவ்ய சக்ஷுன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஈஸ்வர தரிசனம் யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் புராணங்கள்ல ஈஸ்வர தரிசனம் நடக்குதோ அந்த ஈஸ்வர தரிசனம் நடக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரத்யக்ஷ கண்களால நடக்காது. மனசுல நல்லா புரிஞ்சு, நமக்கு பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது. ஆனா ஒரு மகானுக்கு பாத்தீங்கன்னா எதிர்க்க ஈஸ்வர ரூபமா வந்துடும். சுத்தி இருக்கவங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. எப்படி அது தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தூல கண்களுக்கு பாத்தீங்கன்னா பகவான் தெரிய மாட்டார். அப்ப என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராதிபாசிக சத்தியம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். வியாபகாரிக சத்தியத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் பார்க்கலாம். இந்த மொத்த ஜெகத்தும் வியாபகாரிக சத்தியத்துல இருக்கு. விவகாரத்துல இருக்கிறதுனால எனக்கு சூரியன் இருக்கு, உங்களுக்கும் சூரியன் தெரியுது. எனக்கு சந்திரன் தெரியுது, உங்களுக்கும் சந்திரன் தெரியுது. எனக்கு மலை தெரியுது, உங்களுக்கும் மலை தெரியுது. இதெல்லாம் வியாபகாரிக சத்தியத்துல எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா நான் வேற விதமா பாக்குறேன். ஒவ்வொன்றுத்தையும் இந்த கோபுரத்தை நான் பாத்தீங்க அப்படின்னா சிவலிங்கமா பாக்குறேன், சிவனா பாக்குறேன். அப்ப கோபுரத்தை பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் சிவனா பாப்பாரு அப்படின்னா கோபுரம் இது அப்படின்னு சொல்லுவார். இவருங்க அருணாச்சலேஸ்வரர் எப்படி கோபுரம், அவர் கோபுரத்துக்குள்ளதானே இருக்கார். என்ன நீ கோபுரத்தை சிவலிங்கம் சொல்ற, இந்த மலைய சிவலிங்கம் சொல்ற அப்படின்னா அது பாத்தீங்கன்னா பிராதிபாசிக்கம் அப்படின்னு பேர். பிராதிபாசிக்கம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட சத்தியத்துக்கு பேர், இண்டிவிஜுவல் சத்தியத்துக்கு பேர் பிராதிபாசிக சத்தியம்னு பேர். அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஈஸ்வர காட்சி நடந்தாலும் அது இண்டிவிஜுவல்ல தான் நடக்கும். அப்ப அர்ஜுனனுக்கு பாத்தீங்க அப்படின்னா திவ்ய கண்களை பகவான் கொடுக்கிறார். அந்த அந்த சத்தியத்துக்கு பேரு பிராதிபாசிக சத்தியம். அதான் திவ்ய கண்கள் அப்படின்னு பேரு. தன்னோட தனிப்பட்ட முறையில அந்த போர்க்களத்துல இருந்த யாருக்கும் பகவான் விசிபிள் இல்ல, விஸ்வரூபமா இவனுக்கு மட்டும் தெரியுது. அப்ப அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சஞ்சயன் பாத்தீங்கன்னா சொல்றாரு, இது மாதிரி பாத்தீங்கன்னா பகவான் காட்ட ஆரம்பிச்சுட்டார் தன்னுடைய ரூபத்தை அப்படின்னு. திரும்ப பாத்தீங்கன்னா 11:13 பாருங்க, தத்ரை கஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம் பிரவிபக்தமநேகதா அபஷ்யத் தேவதேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா. பகவான் சொன்னதையே 11:7 சொன்னதை திரும்ப பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட் பண்றார். யாரு அப்படின்னா சஞ்சயன் பாத்தீங்கன்னா ரிப்பீட் பண்றார். அப்ப நமக்கு ஒரு நிச்சயம் வர்றதுக்காக நான் திரும்பவும் சொல்றேன், இதுதான் விராட்டோட லட்சணம். இந்த 7ம் இந்த 13ம் தான் விராட்டோட லட்சணம். தத்ரை கஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம் பிரவிபக்தமநேகதா அபஷ்யத் தேவதேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா. பகவான் பாத்தீங்கன்னா காட்சி கொடுக்கிறார், விஸ்வரூப காட்சி கொடுக்கிறார். அப்படி காட்சி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா தரிசனம் பண்றான் பார்த்தன். அப்படி பாண்டவ புருஷன் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா தத்திர ஏகஸ்தம் ஜெகத் கிருத்ஸ்னம் அபஷ்யத்து தேவதேவ ஷரீரே. தேவதேவனா இருக்கக்கூடிய அந்த விராட் புருஷனோட சரீரத்துல ஏகஸ்தம் ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பூரணமா இருக்கக்கூடிய ஜெகத்தையும், ஜெகத் கிருத்ஸ்னம் பூரணமான ஜெகத்தையும் பாத்தீங்கன்னா பார்க்கின்றான். எப்படி இருக்கு அப்படின்னா பிரவிபக்தம் அநேகதம்,
விசேஷ ரூபத்துல விதவிதமான ரூபங்கள். நேற்று ஒரு பட்சி புதுசா வந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. இது மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அது மாதிரி பட்சி வந்துச்சு. அப்ப பட்சி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வெரைட்டி பட்சி, மீன் எத்தனை வெரைட்டி மீன், மனுஷங்க எத்தனை வெரைட்டியா இருக்கிறாங்க, கலர் ரேஸ்ல இருந்து எல்லாம். அப்ப விதவிதமான ரூபங்கள் எல்லாம், மனுஷங்க மட்டும் இல்ல, செடி கொடி மரம் கல்லு எதெல்லாம் இருக்கோ விதவிதமா பிரிஞ்சிருக்கோ, வெரைட்டியா எல்லாம் என்னது ஒரே ஒரு சரீரத்துல விராட் ரூபத்துல யாரு இந்த அர்ஜுனன் பார்த்தான். அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், விராட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விராட்டுல நான் அபிமானிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வர்ணனை பண்ண ஆரம்பிக்கிறார். வர்ணனை வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், தன்னுடைய பார்வையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பார்க்க பூரணமா இருக்கக்கூடிய இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பார்க்கிறோம். பகவானோட தலையில இருந்து காலில இருந்து வர்ணனைகள் எல்லாம் செய்யப்படுது. எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், மெதுவா பார்த்து பயந்து போய் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அவன் என்ன பண்றான், சுவாமி நான் அவங்களுடைய எல்லாத்தையும் பார்த்தேன், பார்த்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பயம் வந்துச்சு சுவாமி, ரொம்ப பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வர்ணனைகள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. இந்த நம்ம நால்வர் பெருமக்கள் வந்து பாத்தீங்கன்னா எதையெல்லாம் ஈஸ்வரனை பத்தி பேசுனாங்களோ அது எல்லாம் விண்ணாகி மண்ணாகி இதெல்லாம் என்னெல்லாம் பாடியிருக்காங்களோ, இந்த பக்தி கிரந்தங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விபூதி யோகத்திலையும் இந்த விராட் ரூப வர்ணனையிலையும் பூரணமா பெரியவங்க விஷன்ல பார்த்து அனுபவம் பண்ணி அப்படியே எழுதியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கையில எடுத்துக்கணும். முக்கியமா வந்து 43வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய त्वमस्य पूज्यस्य गुरुर्गरीयान् न त्वत्समो अप्यधिको कुतोऽन्यो लोकत्रयेऽपि अप्रतिमप्रभाव न त्वत्समोऽस्ति अभ्यधिकः कुतोऽन्यो लोकत्रये अप्रतिमप्रभाव பிதாசி லோகஸ்ய. பாருங்களேன், இந்த பிதான்ற வார்த்தை எல்லாம் எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பரும் நான் தான் அப்பான்னு சொல்லுவார், ஈஸ்வரனும் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் அப்பான்னு சொல்லுவார். இப்ப விராட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்க பிதாசி லோகஸ்ய, ஏ விராட்டு பகவானே நீதான் இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிதாவாக இருக்கின்றாய். சராச்சரஸ்ய லோகஸ்ய, அசைகின்ற அசையாத எல்லாத்துக்கும் நீதான் தந்தையாய் இருக்கின்றாய். நான் தான் சொன்னேன்ல, ஒரு சமயத்துல என்னோட ஃப்ரெண்டா நான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனை பாவிச்சேன். அறிவில்லாத போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பக்குவம் இல்லாத போது அவனை வந்து பாத்தீங்கன்னா மித்திர பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தேன். மெதுவா பகவத்கீதை படிக்க பிரபாவம் தெரிஞ்சு போச்சு. வாஸ்தவத்துல என் ஃப்ரெண்ட் இல்லை, என் அப்பா. இந்த மொத்த ஜெகத்துக்கும் அப்பாவா இருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவை பார்க்கிற பிரியத்தோட வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் இங்க சொல்லுது, சராச்சரஸ்ய லோகஸ்ய பிதாசி. அர்ஜுனன் சொல்றான், சுவாமி நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அசைகின்ற அசையாத எல்லா லோகத்துக்கும் அப்பாவா இருக்கீங்க. பூஜ்யஸ்ய, நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பரம பூஜ்யரா இருக்கீங்கன்ற குரு, நீ தான் வந்து பாத்தீங்கன்னா குருவா இருக்கீங்க. கரியான், நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே பெஸ்ட் பர்சனா வந்து பாத்தீங்கன்னா குருமார்களில் பெஸ்ட் பர்சனா ஆதி குருவா இருக்கின்றீர்கள். ந தொத்சமோ அஸ்தி, உனக்கு சமமானவர் இந்த உலகத்துல ஒன்னும் இல்ல சுவாமி. அபியதிக, அப்படி இருக்கும்போது உனக்கு சமமாவே யாரும் இல்லை அப்படின்னும் போது குதோ அந்நியக அபியதிக, எப்படி உனக்கு அதிகமா இந்த உலகத்துல பெரிய ஆட்கள் யாராவது இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. லோகத்திலேயே அப்படி அப்பிரதிம பிரபாவ, இந்த 3 லோகத்திலும் உனக்கு ஒப்பா வந்து பாத்தீங்கன்னா இணையா சொல்வதற்கு எந்த ஒரு பிரபாவத்தை உடையவரும், ஈக்குவலான பிரபாவத்தை உடையவர் ஒருத்தரும் இல்லை. ஒப்புமை சொல்ல முடியாதவரா வந்து பாத்தீங்கன்னா நீ இருக்கின்றாய் அப்படின்னு இவன் வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை வந்து பாத்தீங்கன்னா பகவானை பிரார்த்திக்கிறதுக்கான விஷயம் எல்லாம் சொல்ற. சொன்னதுக்கு பிறகு மெதுவா என் மீது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கருணை காட்டுங்க அப்படின்னு வர்ணனைகள் எல்லாத்தையும் திரும்ப பக்தி பண்றவங்க எல்லாரும்
இந்த இந்த விஸ்வரூப தரிசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய முறை பாகவதத்திலேயே 2-3 வாட்டி எடுத்துட்டேன். அதனால தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு அதிகம் விசாரம் பண்ணலை. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்தூலமாக நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதில் எல்லாத்துலேயும் ஈஸ்வர பாவத்தை கொண்டுட்டு வரணும். நான் பார்க்கறது எல்லாம் விராட்டு. கண்ணை மூடுனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளார தோன்றது எல்லாம் ஹிரண்ய கர்ப்பர், சூக்ஷ்ம தேகம் ஃபுல்லாக ஹிரண்ய கர்ப்பர். அதே நேரத்தில் தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈஸ்வரனோடத்தான் ஒன்றிணைஞ்சிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தூக்கத்துக்குள்ளாரையும் அபிமானியா இருக்கிறவர் அந்த ஈஸ்வரன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் ஈஸ்வரன் தான் ஹிரண்ய கர்ப்பர், ஹிரண்ய கர்ப்பர் தான் விராட் இருக்கார். அப்போ 3 பேரும் வேற வேற இல்லை அப்படின்னு நல்ல பக்தி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான ஸ்லோகம் 54 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்றார் ஆச்சாரியா. பக்தியா த்வனன்யயா சக்யா அகம் ஏவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. முக்கியமான ஸ்லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டார். பக்தியா து அனன்யயா சக்யா. நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனன்ய பக்திக்கு லட்சணம் சொல்லும் போதே 2 லட்சணம் சொல்லியிருக்கேன். ஒரு லட்சணம் ந அந்யக இது அனன்யா. அனன்ய பக்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்நிய சிந்தனை இல்லாம வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம இருந்தா அதுக்கு பேர் அனன்ய சிந்தனைன்னு பேர். 2வது வந்து பார்த்தீங்கன்னா அகம் பகவானுக்கு அந்நியமா நான் வேறு இல்லை அப்படின்னு நீங்க பாவிச்சீங்க அப்படின்னா, பகவான் தான் நான் அப்படின்னு பாவிச்சீங்க அப்படின்னா அதுக்கு பேரு அனன்ய சிந்தனைன்னு பேர். அப்ப நம்ம எங்க இருக்கோம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்தும் விராட் அப்படின்னா அந்த விராட்டுக்குள்ளார நான் இந்த தேகம் என்னுடைய ஸ்தூல தேகம் இருக்கு. அப்ப பாவிக்கும் போதே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகம் ஸ்தூல தேகம் இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஸ்தூல தேகங்களும் அந்த பகவான் விராட்டோட அனன்யமா தான் இருக்கு, வேறு வேறு இல்லை அப்படின்னு பாவிக்கிறது. அப்ப பார்க்கறது எல்லாத்தோட தேகத்தையும் ஸ்தூல தேகத்தையும் விராட்டா பார்க்கறது, எல்லாத்தோட சூக்ஷ்ம தேகங்களையும் எல்லா இடத்துலையும் பிராணனா வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஹிரண்ய கர்ப்பர் இருக்காருன்னு பார்க்கறது, எல்லா புத்தி எல்லா பிராணன் எல்லா மனசும் ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு அனன்யமா பார்க்கறது. அதே மாதிரி ஈஸ்வரன் சர்வ வியாபியா எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கார். ஈஸ்வரனோட தேகங்கள் தான் இது எல்லாம். தங்கம் தான் வந்து கம்மல் முகுத்தியா மாறி இருக்கு. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்துல இருக்கிற சர்வமும் ஈஸ்வரன் தான் அப்படின்னு பாவிக்கிறது. இது மாதிரி அனன்ய பாவிக்கிற போது நானும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லை அப்படின்னு அகங்கிரக உபாசனை. இதை பார்க்கணும். நம்ம பேதம் பார்த்து உபாசனை நிறைய நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ யாகங்கள் எவ்வளோ பூஜைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சின்சியரா பண்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம நாட்டில். ஆனா எல்லா இடத்துலையும் என்ன பாவம் இருக்கு அப்படின்னா பேத பாவத்தோட இருக்கும். அப்ப இந்த விராட்டு ஹிரண்ய கர்ப்பர் ஈஸ்வரன்ற பாவத்துல நானும் விஸ்வனா இருக்க, நானும் விராட்டும் வேற இல்லை. நான் தூக்கத்துல சொப்பனம் பார்க்கும் போது தைஜசனா இருக்க, நானும் ஹிரண்ய கர்ப்பரும் வேற இல்லை. நான் தூங்கும் போது வந்து பிராக்யனா இருக்கேன், பிராக்யனும் ஈஸ்வரனும் வேற இல்லை அப்படின்னு அனன்ய பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்றது. அந்த பக்தியினால பக்தியாத்து அனன்யயா சக்ய, அந்த அனன்ய பக்தியினால் மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அகம் ஏவம் விதோர்ஜுன, இந்த விதமா பார்ப்பதற்கும் இந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு முடிகின்றவன் நான். அப்ப பகவானை பார்க்கணும் அப்படின்னா அனன்ய பக்தியினால மட்டும்தான். எப்படி ஞாத்தும், இந்த அனன்ய பக்தியை பண்ண 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 பகவான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், ஒரு குருநாதரை அனுப்பி வச்சு இந்த தத்துவத்தை புரிய பண்ணுவார். மெனக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக தலையில இன்ஜெக்ஷன் பண்ணி 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 ஈஸ்வர தத்துவத்தை புரிய வச்சிருவார். நல்லா தத்துவமா அறிந்து கொள்வதற்கும் திரஷ்டும், அறிஞ்சா போதுமா தரிசனம் பண்ணணும்ல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தரிசனம் பண்றதுக்கும் தத்துவேன பிரவேஷ்டும், அகம் பிரம்மாஸ்மி நானே அந்த ஈஸ்வரனா இருக்க அப்படின்னு பிரவேசம் பண்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனன்ய பக்தியினால் மட்டும்தான் சக்தியா, அனன்ய பக்தினால மட்டும்தான் முடியும். ஏ பரந்தப அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளாத்துக்கு மேல இருக்கிற எந்த ட்ரெஸ் பண்ணாலும் அது என்னது கிளாத் தானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த பேண்ட் ஷர்ட் எதை சொன்னீங்கன்னாலும் என்ன பண்ணலாம், இது என்னது அங்கவஸ்திரம். ஆனா அங்கவஸ்திரம் வாஸ்தவத்துல என்னது கிளாத்து. அப்ப கிளாத்துக்கு அந்நியமா வந்து அங்கவஸ்திரம் இல்லை. இதே நான் கீழே கட்டியிருக்கும் போது என்னங்க அநியாயமா இருக்கு,
ரொம்ப நியாயம். நான் பண்ற வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2.25 மீட்டர் 2 மீட்டர் வாங்குறேன் நானு. ஒரே கிளாத் தான். அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ண கீழ கட்டிக்கிட்டு வேஷ்டின்றேன், ஒண்ண மேல போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வஸ்திரம்ன்றேன். என்ன அநியாயமா இருக்கு? மேல போட்டா அங்க வஸ்திரம், கீழ போட்டா வேட்டியா? பேர் வச்சாச்சு. அத மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மேல போடுறத கீழ போடுறது இல்ல, கீழ போடுறத மேல போடுறது இல்ல. மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா வாஸ்தவத்துல 2மே என்னது? அங்க வஸ்திரமும் இல்ல, வேஷ்டியும் இல்ல. அப்ப என்னது? கிளாத் அவ்வளவுதான். லாங் கிளாத். அதுக்கு ஒரே பேர் சொன்னீங்கன்னா லாங் கிளாத். இந்த கிளாத்தை எடுத்துக்கிட்டு நான் கிளாத் ஆக்கும் அப்படின்னா, நீ கிளாத்தும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நீ யாரு அப்படின்னா வெறும் த்ரெட்டு தான். வீவிங் பண்ணதுக்கு பிறகுதானே கிளாத் ஆயிருக்கு. கிளாத்தா இருக்கும்போது அது என்னது? த்ரெட்டு தான். த்ரெட்டா இருக்கும் போதும் அது வாஸ்தவத்துல என்னது? அதுக்குள்ளார எது இருக்கு? பஞ்சு தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா பேதம், விவகாரத்துல தான் பேதம் இருக்கு. அப்ப வாஸ்தவத்துல ஈஸ்வர தத்துவம் வந்து ஒரே ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? இந்த ஜெகத்தா பரிணமிச்சுக்கிட்டு இருக்கார், தெரிகிறார், ஜெகத்தா தெரிகிறார். அப்ப நான்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல ஈஸ்வரன் தான் நான் அப்படின்னு 13வது சாப்டருக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். அப்ப அதை புரியணும் அப்படின்னா அது கேட்கறதுக்கு ஒரு புண்ணியம். இப்ப நம்ம பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு புண்ணியம், ஏதோ பண்ண பக்தி ஆராதனை. எத்தனை வாட்டி சிவபெருமானையோ விஷ்ணு பகவானையோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆராதனை பண்ணோன்னு தெரியல. பகவான் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு, நமக்கு அறிந்து கொள்வதற்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணணும். பகவானை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதெல்லாம் பகவான் அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி தரிசனம் உண்டாகணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொய், நாமரூபம் எல்லாம் பொய், இருக்கிறது ஒரே தத்துவம் அகம் பிரம்மாஸ்மின்னு என்ன பண்ணணும்? அந்த அபிமானத்தை வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்ற அபினிவேசத்தை அடையணும். அதுக்குள்ளார பிரவேசம் பண்ணணும். இந்த எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூலமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு தத்துவம் தான். என்ன? பக்தி, பிரேம பக்தி. எந்த வியாபாரமும் இல்லாம பகவான் இடத்துல அனன்ய பக்தி பண்றது, பண்ணி முடிக்கிறது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி பக்தியா அப்படின்னு கேட்கும்போது 55வது ஸ்லோகம் முக்கியமானது. 55வது ஸ்லோகம் சொல்றாரு. ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். மன்மனா பவ மத் பக்தோ பவ மத்யாஜி பவ மாம் நமஸ்குரு அப்படின்னு 9வது அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம் பார்த்தோம். இப்ப திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா விராட்டுக்கு சொல்லும் போது என்ன சொல்லுது தெரியுங்களா? மத் கர்ம கிருத் மத் பரமோ. இங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மா வந்துருச்சு. இதுல சொல்லும் போது மன்மனாபவ என்னையே பாவிச்சுக்கிட்டு அப்படின்னு ஈஸ்வரனை பத்தி, ஈஸ்வரனை நினைக்கும் போது பாவிச்சுக்கிட்டு இருக்கணும். பாவ பிரதானம் நல்லா தெரிஞ்சுங்க. ஹிரண்ய கர்ப்பருக்கு ஓங்கார தியான பிரதானம், பிராணயாமம் ஓங்கார தியானம். ஈஸ்வரனை பத்தி பேசும்போது பாடி 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 மாணிக்க வாச்சகருக்கு என்ன பாடி இருக்காரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு வர மாட்டேங்குது. எடுத்து பார்த்தா அப்படியே வேதாந்தம், அப்படியே வேதாந்தம். பேர் தான் பக்தின்னு பேர் வச்சிருக்க. திருவாச்சகத்துக்குலாம் பக்தின்னு பேர் வச்சிருக்கு. வாஸ்தவத்துல அது பக்தியே இல்லை, ஃபுல்லா ஞான பக்தி, அதெல்லாம் அனன்ய பக்தி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவிக்கணும். அதை ஒவ்வொரு ஸ்லோகமும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சு அப்படியே உருகி உருகி பாவிக்கிறது. மன்மனா பவ மத் பக்தோ பவ மத் யாஜி பவ. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விராட்டுக்கு வந்த பிறகு ஸ்தூலம் தானே விராட்டு. அப்ப ஸ்தூலமா இருக்கிற விராட்டுக்கு என்ன பண்ணணும்? மத் கர்ம கிருத்து, என் பொருட்டு கர்மங்களை செய். மத் பரமோ, பகவானியே லட்சியமா வச்சுக்கோ. மத் பக்தக, என் பக்தனாயிரு. சங்க பரிச்சித்தக, எதுலயும் அட்டாச்மெண்ட் வச்சுக்காத, டிட்டாச்மெண்டா இருந்துக்கோ. இதெல்லாம் பொய், இதெல்லாம் சுவாமியோட விபூதி, மாயாஜாலம். என்கிட்ட இருந்து அவர்கிட்ட இருந்து என்னை பிரிக்கிறதுக்காக, என்னுடைய கவனத்தை வந்து பாத்தீங்கன்னா திசை மாத்துறதுக்காக மாயாமா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாயையை வந்து நமக்குள்ளார காட்டுறாங்க. இதெல்லாம் பொய் பொய் பொய்ன்னு மனசுக்குள்ளார நல்லா என்ன பண்ணணும்? புரியணும். சுவாமி தான் கீழே இருக்காரு, இதெல்லாம் மறைக்குது. யோக மாயா சமாவிரதக, இந்த மாயா வந்து நம்மளை மூடி மறைக்குது, சுவாமிகிட்ட இருந்து நம்மளை பிரிக்குது அப்படின்னு இந்த எதுலையுமே ஆசை இல்லாதவனை சங்க வரிச்சுதா. எல்லாம் பொய். நிர்வைரக, யார்கிட்டயும் விரோதம் இல்லை. ஏன்னா எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம், எல்லாம் விராட்டு பாவம். சர்வபூதேஷு, எல்லா பூத்தங்கள்லையும் எந்த ஒரு வைரமும் இல்லாம, வைரமா நிர்வைரகனா எதிரி பாவம் இல்லாம, குரோதம் இல்லாம. யகச, எவன் இருக்கின்றானோ இந்த விதமா, ச மாமேதி பாண்டம், அவன் என்னையே அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. இந்த 3
பாட்டுலையுமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 5 அத்தியாயத்தை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 5 அத்தியாயத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கருத்து என்ன அப்படின்னும் போது, மாண்டுக்கிய ஆச்சாரியர்கள் மாண்டுக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா கௌடபாதரா இருக்கட்டும், சங்கரர் பாஷ்யத்தை எடுத்து பார்க்கணும். சங்கர பாஷ்யம் உங்களுக்கு ஏற்கனவே நான் அனுப்பியிருந்த பழசெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு முக்கியமான பாஷ்யம் ஒன்று சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விராட்டை பத்தி பேசும்போது அவர் என்ன பண்றார், என்னுடைய தலைன்னு சொர்க்கத்தையும், என்னுடைய பாதம் அப்படின்னு பூமியையும், ஆகாசம் வந்து என்னுடைய தேகம் அப்படின்னு இண்டிவிஜுவல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், டோட்டலை கொண்டுட்டு வர. விஸ்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய தேகத்தையும், விராட்னு சொல்லக்கூடிய இந்த யூனிவர்ஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுன்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் தலை இதேன்னு, சொர்க்கம் எப்படி எனக்கு தலையாகும்? அது விராட்டு புருஷனுக்கு தானே தலை அப்படின்னு கேட்கும்போது, சோயமாத்மா சதுஷ்பாத் அப்படின்னு ஆரம்பிச்சு மாண்டூக்கியத்துல இருக்கு. அதை சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா பிரதம பாதத்துக்கு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா சப்தாங்க ஏகோண விம்சதி முகா அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்கு விராட்டுக்கு. விராட்டை பத்தி பேசும்போது 7 அங்கங்கள் விராட்டுக்கு. 7 அங்கங்கள் எது? தலை, காலு, வாயி, காது அப்படின்னு உடம்பு அப்படின்னு சொல்லும் போது, எது தலை எது காலு அப்படின்னா சொர்க்கமே. அந்த அந்த விஸ்வனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கமே தலை. விஸ்வன்னா நான் தானே, எனக்கு தலை இதேன, எனக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா அது விராட்டோட தலையாச்சு. இந்த பிருத்திவியே பாதங்கள். பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா விராட்டு புருஷனுக்கு பாதங்கள், எனக்கு வந்து பாதம் என்னோட கால் தானே அப்படின்னு கேள்வி வருது. ஆனா அங்க வர்ணனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், இந்த லிமிட்ல இருந்து அன்லிமிட்டை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கும். விராட் புருஷனை பத்தி பேச ஆரம்பிக்கும். அப்ப ஆச்சாரியார் பண்ணும்போது பாஷ்யம் பண்றார், நீங்க எது வரைக்கும் இந்த பேத திருஷ்டியோட இருக்கீங்களோ அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது, அத்வைத சித்தியை அடைய முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல விஸ்வனையும் விராட்டையும் ஒண்ணுபடுத்தணும். விஸ்வன் யாரு? ஜாகிரத அவஸ்தையில இருக்கக்கூடிய நானும், இந்த விராட்டு விஸ்வரூப தரிசனத்தை சொல்லக்கூடிய இந்த விராட் புருஷனும் ரெண்டும் வேற வேற இல்லை. என்னுடைய தேகம் சுவாமியோட தேகத்திலிருந்து வேறில்லை. சுவாமியோட தேகத்துக்குள்ளதான் என்னுடைய தேகமும் இருக்கு. நான் விஸ்வன் சொல்லக்கூடிய என்னுடைய தேகமும் சுவாமியோட தேகமும் ஒண்ணு அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒன்னாக்கிறோம். யூனிவர்ஸோட இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா பாவிக்கிறது. இந்த பாவம் பண்ண 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 இதுக்கு பேர் விராட் உபாசனா அப்படின்னு பேர். சுவாமி இது எப்படி பாவிக்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னும் போது மாண்டூக்கியம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான மெத்தட் நான் உனக்கு சொல்றேன். ஏன்னா இந்த எல்லாத்தையும் நான் தான் அப்படின்னு பாவிக்கிறதுக்கு முடியலன்னா இன்டைரக்டா ஒரு காரியத்தை பண்ணு. அகார உக்காரம் அகாரம் சொல்லக்கூடிய உபாசனையை வந்து பாத்தீங்கன்னா பண்ண சொல்லுது. அகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோட அகாரம் விராட்டு விஸ்வன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஓங்காரத்தோட ஸ்தூல பிரணவத்தை சொல்ல 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 மெதுவா 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 அது என்ன ஆகும், டைம் எடுக்கும். இதே வேலையா உட்காரணும் ஃபுல் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாடம் படிக்கிற மாதிரி ஃபுல் டைம் உட்கார்ந்து ஓங்காரத்தை நல்லா ஒரு தபஸ்வியா யோகி ஆயிட்டுன்னு வச்சுங்க. ஓங்காரத்தை சொல்ல 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 இந்த யூனிவர்ஸோட உங்களுக்கு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இது விஸ்வனும் விராட்டும் என்ன ஆயிடும், ஒன்னாயிடும். பாதா மாத்ரா மாத்ராஸ்ச பாதா. ஓங்காரத்தோட அகார உக்காரம் அகாரங்கள் தான் விராட்டு ஹிரண்ய கர்ப்பர் ஈஸ்வரன் சொல்லக்கூடியது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அகாரத்தை சொல்லி விஸ்வனையும் விராட்டையும் ஒன்றுபடுத்த வேண்டும். அதுக்கப்புறம் உகார பிரதானமான ஓங்காரத்தை மானசம் சொல்றோம். மானச ஓங்காரம், மனசுல ஓங்காரத்தை சொல்றது. அதை சொல்ல 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 இந்த தைஜசன் சொல்லக்கூடிய நான் இண்டிவிஜுவல் சூக்ஷ்ம சரீர அபிமானி அவனும் இந்த ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானியும் என்ன ஆயிடுவாங்கன்னா ஒன்னாயிடுவாங்க. இந்த ரெண்டும் ஒன்னாயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகார உபாசனை நாத உபாசனான்னு பேரு. இந்த மகார உபாசனைய பண்ண 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 இந்த நான் அப்படின்ற அந்த நான்ற எண்ணமும் அந்த ஈஸ்வரனோடு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாயிடும். ஒன்னானதுக்கு பிறகு அகார உக்கார மகாரத்தை நம்ம பண்ண பண்ண பண்ணவே இது எல்லாம் உண்டாயிடும். ரெண்டு விதமா பண்ணணும். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சா உங்களால பாவம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இதோட இணைக்க முடியும்னா நல்லது. அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எனக்கு யோசிச்சீங்க அப்படின்னா ஓங்காரத்தையே வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கியத்தை சொன்ன மாதிரி
ஓங்காரத்தை பிரயோகப்படுத்தியும் இந்த நிலைக்கு போக முடியும். ஆயிடுச்சா? அப்ப விராட்டை தூக்கி ஹிரண்ய கர்ப்பன்ல கிளாத்துன்னு ஒண்ணு இல்லை, நூலுக்கு அந்நியமா அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு வாஸ்தவத்துல இல்லை, எதுக்கு அந்நியமா அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பருக்கு அந்நியமா விராட்டுன்ற இந்த ஜெகத் இல்லை அப்படின்னு தூக்கி அதுல போடுறது. அப்புறம் ஹிரண்ய கர்ப்பன்ற நூலுன்றதும் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல பஞ்சுக்கு அந்நியமா இல்லை அப்படின்னு, நூலுன்றது வாஸ்தவத்துல பஞ்சுதான் அப்படின்னு அந்த ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா இந்த இரண்ய கர்ப்பரை தூக்கி ஈஸ்வரனோட ஐக்கியம் பண்ணிடுறது. அப்படி ஐக்கியம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த மூணும் வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் மாயையினால கல்பிதம் இருக்கிறது, ஒரே கான்சியஸ்னஸ் அப்படின்னு இதையும் விட்டுட்டு போறது. இதுக்காகத்தான் இந்த உபாசனா காண்டத்தை நான் என்ன பண்ணிருக்கேன், 2 அத்தியாயமா உங்களுக்கு பிரிச்சு. இப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னும் போது 12வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா 12:8 தான் பாத்தீங்கன்னா நமக்கு டார்கெட். இந்த 12வதுல பாத்தீங்கன்னா சொல்லும் போதே நம்ம சொல்லி அர்ஜுனன் கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்? எந்த பக்தி உயர்ந்தது, நிர்குண பக்தியா இல்ல சகுண பக்தியா அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் என்ன பண்ணியிருந்தார், சகுண பக்தி தான் மிகவும் சிரேஷ்டமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார். மையாவேஷ்ய மனோ பார்த்த நித்தியயுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோபேதாக தேமே யுக்ததமா மதாக அப்படின்னு 12:2 பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்காரு. சகுண பக்தி தான் ரொம்ப பெஸ்ட். அதனால எந்த இடத்துலையும் சகுண பக்தி இல்லாம நிர்குணத்தை அடைய முடியாது. ஏன் சுவாமி இதான் பெஸ்ட்ன்னு சொல்றீங்க அப்படின்னா, நிர்குண பக்தியை நம்ம கேட்டகரியில கொண்டு வர முடியாது. நிர்குண உபாசனையில பாத்தீங்கன்னா அகம் 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 அகம்னு அகம் பிரம்மாஸ்மின்னு பண்றதுதான் நிர்குண பக்தி, நிர்குண உபாசனம். அப்ப நிர்குண உபாசனை அகம் பிரம்மாஸ்மின்னு பண்ணும்போது அங்க பேதம் இல்லை, பிரம்மத்துக்கு அந்நியமா பேதம் இல்லை. அதே நேரத்துல சகுண பக்தியில நான் வேற சுவாமி வேற, நான் வேற சுவாமி வேறன்னு பாத்தீங்கன்னா பேதம் இருக்கு. அப்ப விராட்டை பண்ணும்போது நான் விஸ்வனா இருந்துகிட்டு விராட்டை பண்றேன், நான் பாத்தீங்கன்னா தைஜசனா இருந்துகிட்டு ஹிரண்ய கர்ப்பரோட இணையறதுக்காக பண்றேன், நான் ஜீவனா இருந்துகிட்டு ஈஸ்வரனை உபாசிக்கிறேன். இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பேதம் பாத்தீங்கன்னா சகுனத்துல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, இன்னும் பரிபூர்ணமா ஆகல. அப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, எது பெஸ்ட் அப்படின்னா சகுண பக்தி தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிர்குணத்தை அடையறதுக்கு உபாயமா இருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா சகுண பக்தி தான் பெஸ்ட்னு சொல்லிட்டாரு. ஏன் சுவாமி நிர்குணம் ஈஸி இல்லையா அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. கிளேஷோ அதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தா சக்த சேதசாம் 5வது ஸ்லோகத்துல சொல்றார், 12:5 சொல்றார். கிளேஷம் ரொம்ப அதிகம். யாரெல்லாம் நிர்குணத்தை பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டான்ற வேதாந்தத்துல கிளேஷமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிளேஷம் அதிகம், துக்கம்லாம் வராது. எப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்த தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லைன்னு நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ ரொம்ப கஷ்டமாயிடும். ஐயோ நான் தேகம் இல்லையா, நான் தேகம் இல்லையா, இதுக்கு இந்த இதை உதாசீனப்படுத்தணுமா, எப்படி உதாசீனப்படுத்து, நான் இல்லை அப்படின்னு உதாசீனப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நான்ல நிக்கிறது வெறும் ஸ்புரண மாத்திரமா நிர்குண நிராகாரத்துல நிக்கிறது ரொம்ப கஷ்டம். சகுனமா இருக்கிற ஒரு மூர்த்தத்தை பிடிச்சிட்டு ஒரு கிருஷ்ணரையோ ஒரு நல்ல நடராஜரோ பிடிச்சிட்டு நிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி. ஒரு நாமம் இருக்கு, ஒரு ரூபம் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அவ்யக்தத்துல வெளிப்படாத நாமரூப குணங்களா வெளிப்படாத அந்த நிர்குணத்துல பற்றுதல் உண்டாகுதோ, உபாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப துக்கம் கிளேஷம் உண்டாகும். அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்தாகி கதிர் துக்கம். யாரெல்லாம் நிர்குண தியானம் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த மார்க்கமே துக்கம் தான். ஏன் அப்படின்னா தேகவத்பிர் அவாப்பியது, தேகத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா இதுல போறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிற அபிமானத்தை விடுறதுக்காக தான் விராட் உபாசனை, ஹிரண்ய கர்ப்ப உபாசனை, ஈஸ்வர உபாசனை. அப்ப இந்த தேகத்தோட இருக்கிறத பாத்தீங்கன்னா தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா நிர்குணம் ஈஸியா இருக்கும். அப்ப நிர்குணத்துக்கு பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல ஆச்சாரியார் சொல்ற ஆலம்பன விஷயத்துவாத் சுசாத்தியத்துவாத் அப்படின்ற இந்த சகுனம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிடிச்சிக்க முடியும். நமக்கு ஒரு ஆசுவாசம் உண்டாகும். சிவபெருமான் இருக்கார் அப்படின்றது எங்களுக்கு, நாங்க திருவண்ணாமலையில இருக்கோம், யாரை நம்பி இருக்கோம்னு நினைக்கிறீங்க? விட்டு போக முடியல. திருவண்ணாமலை விட்டு எங்க போறது? இப்ப கத்தி பாத்தீங்கன்னா ஏதாவது இருக்கா அப்படின்னா யோசிச்சு பார்த்தா
டெய்லி யோசனை வருது, எங்க போறது, அண்ணாமலையாரை விட்டுட்டு எங்க போறது, எங்களுக்குள்ளார எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற கதி இல்லாம போச்சு. அண்ணாமலையாரை விட்டுட்டு எங்க போறது அப்படின்ற கதி இல்லாம போச்சு. எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு தெரியுங்களா? அண்ணாமலையாரோட மடியில இருக்கோம், நான் அவரோட அப்பாவோட கையை பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அதை விட்டுட்டோம்னா, ஐயோ அப்பாவோட கையை விட்டுட்டா எப்படி இருக்கும், திருவிழா கூட்டத்துல காணா போன மாதிரி ஆயிடும்ல. அது மாதிரி ஒரு ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ இவரை விட்டுட்டு எங்க போறது, அப்பாவோட கையை பிடிச்சு விட்டே எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்ப சகுனம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 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 நம்ம குரோத் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றதா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சகுனம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட் ஆலம்பன விஷயமா இருக்கிறது. இந்த சகுனத்தை பண்ணியே நம்ம நிர்குணத்துக்கு வரைக்கும் போக முடியும். அதனால ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை வந்து நிர்குணத்தை அடைகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டேன். அப்ப நிர்குண உபாசனைய கேட்டகரியில கொண்டு வர முடியுமா அப்படின்னா, நிர்குண உபாசனைய கேட்டகரியில கொண்டு வராதிங்க. ஏன் அப்படின்னா, ஞானித்து ஆத்மைவ மேமதம். இப்ப நம்ம ஞானியா இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி பாவிக்கிறோம், சுவாமி நீதான் நானா இருக்க, நான் தான் நீயா இருக்க, நீதான் நானா இருக்கேன்னு சாஸ்திரம் சொல்லுது, அதை நான் நல்லா மனனம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அதுல நிக்கிறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் கொடுன்னு நம்ம பக்தி பண்றோம். அப்ப அங்க பேதம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி வேற நான் வேறன்ற பேதம் இல்லை. அதனால நிர்குண உபாசனையை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா கேட்டகரி பண்ணக்கூடாது. அப்ப இருக்கிறது என்னது, மிச்சம் சகுன பக்தி தான். அப்ப சகுன பக்தி தான் த பெஸ்ட் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட பக்தி ஆச்சாரியார் சொல்றாரு, விஸ்வரூபே பரமேஸ்வரே விஸ்வரூபேன்னு ஆச்சாரியார் போடுறார். பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய விஸ்வரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், பக்தி பண்ணணும். லிமிட் கான்சியஸ்ல இருந்து அன்லிமிட்டுக்கு போகணும். அன்லிமிட் ரூபமா பகவான பாவம் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் அன்லிமிட் ஆவீங்க. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது 8 தான் வந்து பாத்தீங்கன்னா சகுன பக்தியோட முக்கியமானது சொல்றார். மய்யேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வம் ந சம்சயः. பக்தியோட கன்க்ளூஷனுக்கு வரார் ஆச்சாரியார். பக்தியில உச்சம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தியோட உச்சம் அந்த பகவான் இடத்துல விஸ்வரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்றது, சமாதி அடைகிறது. அந்த சமாதி அடையணும். அதே மாதிரி மனசை வந்து சுவாமியின் இடத்துல சதா சமாதி பண்ணணும், ஏகாகிரம் பண்ணணும். அதே நேரத்துல கன்க்ளூஷனுக்கு வந்துடணும், எனக்கு சுவாமியை அடைகிறத தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்க்ளூஷனுக்கு மனசுக்கு வந்து நிச்சயம் பண்ணிடணும். எல்லா சங்கல்பங்களையும் என்ன பண்ணணும், நீக்கிட்டு ஒரே ஒரு சங்கல்பம் வச்சுக்கணும், பகவான் மட்டும்தான் இந்த உலகத்துல எனக்கு அச்சீவ்மெண்ட், வேற எதுவுமே இல்லை அப்படி. அதே மாதிரி நிவசிஷ்யசி மையேவ, இது மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா கிரமமுக்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாலிடா இருக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பிரம்மலோகத்துக்கு போய் சாயுஜ்ய பதவியில இருந்து அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வரமாட்டோம். நச்சப்புனராவர்த்ததி, அவன் திரும்ப வருவதில்லை அப்படின்னு சொல்லு. அப்ப பக்தியே வந்து பாத்தீங்கன்னா முக்தியை கொடுக்கும். என்ன முக்தி? கிரமமுக்தி. அப்ப கிரமமுக்தி கொடுக்குதே, அப்ப எதுக்காக சுவாமி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சதசியில வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு, 6:210 பக்கத்துல போட்டுங்க. 6:210 வந்து பாத்தீங்கன்னா அந்த மையேவ மனாதத்வ பக்கத்துல போட்டுங்க. முக்திஸ்து பிரம்ம தத்வஸ்ய ஞானாத் ஏவ ச சான்யதா சொப்னபோதம் வினா நைவ ஸ்வஸ்வப்னோ ஹீயதே யதா. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தியோட இது எல்லாமே கிரமமுக்திக்காக பக்தி, பிளான் பி தான் பக்தி சொல்றோம். அப்ப நீங்க ஈஸ்வரன் சகுன ஈஸ்வரன் இடத்துல சமாதி பண்ணினாலும் அது வந்து பாத்தீங்கன்னா இங்க மோட்சத்தை கிடைக்காது. அதனால்தான் ஆச்சாரியர் என்ன பண்றாரு, மையேவ மன ஆதத்ஸ்வ சொல்லும்போது சொல்றாரு, நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சயகன்றார். இந்த தேகத்தை விட்ட பிறகு நீ பிரம்மலோகத்தை அடைஞ்சு பிரம்மலோகத்துல என்னோடு ஒன்றாகி இருப்பாய். கிரமமுக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பக்தி வந்து கிரமமுக்தியை கொடுக்கும். அப்போ ஜீவன் முக்தியை எது சுவாமி கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்திஸ்து பிரம்ம தத்துவஸ்ய ஞானாத்யேவ, பிரம்ம தத்துவத்தோட ஞானத்தினால மட்டும்தான், அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானத்தினால மட்டும்தான் முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கும். நச்ச அந்நியதா, வேற மார்க்கம் இல்லை. அப்ப பக்தி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அந்த நிர்குணத்தை அடையிறதுக்கு நீங்க இங்கேயே நல்ல பக்தி நிஷ்காமிய பண்ணீங்க அப்படின்னா சாதன சதுஷ்டயம் எல்லாம் பூர்த்தி ஆயிடும். சமாதானம், சமாதி சட்க சம்பத்தியில் இருக்க சமாதானம் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடும். உத்தம அதிகாரி ஆயிடுவீங்க. அப்ப சொன்ன வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே பலித்தம் ஆயிடும். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஆகலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரமமுக்தி உங்களுக்கு சாலிடா பிளான் பி இருக்கவே இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பக்தி கிரமமுக்தியை தரும். வெறும் ஞானம் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனை இல்லாதவனுக்கு சாதன சதுஷ்டயம் பூரணமாகாது. பூரணமாகல அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்குண வித்யா பலித்தமாகாது, வெறும் சப்த மாத்திரமா இருக்கும். அப்போ முக்தி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தத்துவ ஞானத்தினால மட்டும்தான் முக்தி கிடைக்கும். எப்படி சுவாமி அப்படின்னா ஸ்வ பிரபோதம் வினா, நான் தூக்கத்துல இருந்து நான் எந்திரிச்சுக்கலன்னு வச்சுக்கங்களேன், தூங்கிட்டு இருக்கேன்னா தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகாம வினா நைவ சொப்பனோ ஹீயத்தே யதா. அப்ப தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிக்காத வரைக்கும் சொப்பனம் கண்டினியூவா போயிட்டே இருக்கா. நான் ஒரு சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த சொப்பனம் போயிட்டே இருக்கு. எது வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வேக்கப் ஆகிற வரைக்கும் சொப்பனம் போகும். டக்குன்னு ஒரு அந்த சொப்பனத்துல இருந்து டும்னு எழுந்து பார்க்கணும், பார்த்தா எந்த சொப்பனம் உண்மை காணும், காட்சிகளே இல்லை. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னிடத்தில் எவன் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகிறானோ அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், சொப்பனம் போன்று ஆகிவிடும். அப்ப தன்னில வந்து பாத்தீங்கன்னா தான் விழிப்படைதல் தான் ஞானம் என்று பெயர். அப்ப மற்றதெல்லாம் எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி சட்கத்தை அடையிறதுக்காக தான் பக்தி, நிஷ்காம பக்தி. அப்ப எனக்கு சமாதி பண்ண முடியல சுவாமி, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், அபியாச யோக யுக்தேன சேத்தசா நாண்யகாமினான்னு முன்னாடி சொன்னத 8வது அத்தியாயத்துல கிரமமுக்திக்கு சொன்னத என்ன பண்றார், இங்க கொண்டுட்டு வரார் 9வது ஸ்லோகத்துல. அதச்சித்தம் சமாதாத்தும் ந சக்னோசி மகிஸ்திராம் அபியாச யோகேன ததக மாமிச்சாப்தும் தனஞ்சய. என்ன சொல்றாருன்னா உனக்கு சமாதி பண்ண முடியலன்னா அந்த சமாதி பண்றதுக்காக என்ன பண்ணு, அபியாச யோகத்தினால சுவாமியை அடையணும் அப்படின்னு அபியாசத்தை பண்ண. அபியாசம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு ஓம் 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 ஓம்னு வேற எந்த சிந்தனையும் இல்லாம ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு நல்லா பிரயோகம் பண்ணிக்கிட்டே அபியாசம் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கு பேர் அபியாச யோகம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் சுவாமி என்னால அபியாச யோகமும் முடியல அப்படின்னா அடுத்த 3வது ஸ்டெப் கீழே இறங்கிருங்க. என்னன்னு கேட்டா அபியாசே அப்பி அசமர்த்தோசி மத்கர்ம பரமோபவ. பகவானுக்காகவே கர்மங்களை பண்ணுங்க. எந்த கர்மமும் யாருக்காகவும் பண்ணாதீங்க. எந்த கர்மம் பண்ணாலும் பகவானுக்கு 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 பகவானோட கர்மத்தை நான் பண்றேன், பகவானோட கர்மத்தை நான் பண்றேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களாச்சு, 40,000 கோயில். நம்ம தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு தெரியுங்களாச்சு, 40,000 கோயில். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் இப்ப இவர் மோடி வந்துட்டு போனார்ல, நான் எல்லாத்தையும் வரவங்கள்ட்ட எல்லாம் இங்கேருந்து கும்பகோணம் போறவங்கள்ட்ட எல்லாம் சொல்றது, திருவண்ணாமலையில இருந்து கங்கை கொண்ட சோழபுரம் போயிட்டு போங்க, கங்கை கொண்ட சோழபுரம் போயிட்டு போங்க அப்படின்னு. கங்கை கொண்ட சோழபுரத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இந்த பெரிய இவர் தஞ்சை பெரிய கோயிலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். இது சின்ன கோயில் கட்டியிருக்காங்க. இப்போ ஜீவனம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 40,000 கோயில் போற இடத்துலலாம் கோயிலை கட்டியிருக்கு. மத்கர்ம பரமோகம். மத்கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட மத்கர்மத்தை பண்றது நம்மளால முடிச்சது. எவ்வளவு முடியுமா ஈஸ்வரனுக்கான கர்மமா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில விராட்டுக்காக எல்லா ஜீவராசிகளும் வந்து விராட் ரூபம் அப்படின்னு பாவிச்சுக்கிட்டு விராட்டுக்காக எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றது. அது மாதிரி பண்ணா என்ன ஆகும்னு சொன்னா மதர்த்தமபி கர்மாணி குருவன் சித்திம் அவாப்சியசி. என் பொருட்டு கர்மங்களை பண்றதுனாலையும் கூட இந்த புருஷன் என்ன பண்ணுவான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த கரண சுத்தி வந்துடும். அது அப்புறம் யோகம் கிடைக்கும், உட்கார்ந்து வந்து யோகம் பண்ற சாமர்த்தியம் வரும். அந்த அபியாச யோகத்தை பண்ணி 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 சுவாமியின் இடத்துலயே லயத்தையும் சமாதியையும் பண்றதுக்கான பகவான் சாமர்த்தியத்தை கொடுத்துருவார். அதனால வந்து பாத்தீங்கன்னா யோகம் ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் தான் யோகம். இந்த யோகமும் ஞானமும் கிடைக்கணும் அப்படின்னா மத்கர்ம பரமோபவ 3வது ஸ்டெப் சொல்லிட்டேன். எனக்கு அதுவும் முடியல சுவாமி அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா திரும்ப கீழே இறங்குற அதைதத்ய சக்தோசி கர்த்தும் மத்யோகம் ஆசிரித. 11வது ஸ்லோகத்தை சொல்றாரு. அதுவும் செய்ய முடியல அப்படின்னா என்ன பண்ணா சர்வ கர்ம பலத்தியாகம் ததக்குரு யதாத்மவான். என்ன பண்ண அப்படின்னா
எல்லா கருமத்தோட பலனையும் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எதையெல்லாம் பண்றியோ இது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை சாமி, எல்லாம் உனக்கு அர்ப்பணம் சாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்களை எல்லாத்தையும் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே எதை பண்ணினாலும் எத்கரோசி எதஷ்னாசி ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்துப்போம். எதையெல்லாம் பண்றியோ எதையெல்லாம் செய்யறியோ எல்லாத்தோட பலனையும் வந்து பாத்தீங்கன்னா மதர்ப்பணம் குரு மதர்ப்பணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. 9:27 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. அந்த 9:27 சொன்னதை வந்து பாத்தீங்க அப்படின்னா 27 9:27 வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்றது. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், வேற எதுவும் இல்லை. மத்கர்ம கிருத்து வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். எத்கரோஷி, ஆமா 27 9:27 எத்கரோஷி யதஷ்னாசி யஜ்வோசி ததாசியத் யத் தபஸ்யசி கௌந்தேய மத்குருஷ்வ மதர்ப்பணம். அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எதையெல்லாம் பண்றோமோ எதையெல்லாம் சாப்பிட்றோமோ எதையெல்லாம் கொடுக்குறோமோ எது நடந்தாலும் பகவானுக்கு சமர்ப்பணம் 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 பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா மெதுவா 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 குவாலிட்டி என்ன ஆயிடும், கர்ம பலனை தியாகம் பண்ண பண்ண அப்போ உங்களோட கர்மம் எல்லாம் மெதுவா ஈஸ்வர கர்மமாவே ஆயிடும். மத்கர்மத்துக்கு வந்துடலாம். மத்கர்மத்தை பண்ண 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 ஈஸ்வரனோட கர்மத்தை பண்ண 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 மனசு ஒடுங்கி 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 மெதுவா யோகத்துக்கான அபியாச யோகம் பண்ற சாமர்த்தியம் வந்துடும். அபியாச யோகத்தை தொடர்ந்து பண்ண 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 சுவாமியின் இடத்திலேயே விஸ்வரூபத்திலேயே சமாதி பண்ற சாமர்த்தியம் நமக்கு கிடைச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பக்தி யோகத்தோட கன்க்ளூஷன். இதுக்கு மேல ஆச்சாரியர் என்ன பண்றார், 13க்கு மேல ஞானத்தை பத்தின லட்சணங்கள் என்ன குவாலிட்டிஸ் வேணும்னு நிர்குணத்துக்கான விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சார். 12வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானதா நம்ம பார்த்திருக்கோம். 12வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 12 தான் ரொம்ப முக்கியமானது. ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்ம பலத்யாக தியாகாத் சாந்திர் அனந்தரம். இந்த ஸ்லோகத்தை எப்பவுமே வச்சுங்க, தியாகாத் சாந்திர் அனந்தரம். என்னன்னு கேட்டீங்கன்னா அபியாசத்தை காட்டிலும் எது சிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம் சிறந்தது. இவ்வளோ கிளாஸஸ் எடுத்து நல்லா தெளிவு வந்துடணும் நம்ம. அப்போ இந்த தெளிவு வர 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 இதோட சேர்ந்து ஒரு அபியாசத்தை பண்ணீங்கன்னா அது பெஸ்ட். ஆனா இந்த ஞானம் இல்லாமல் வெறும் அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டா போயிடும். நார்த் இந்தியால எங்க ஆச்சாரியர்மார்கள்லாம் சொல்லுவாங்க, கட்டமே ஜாயகா. இந்த இந்த இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அபியாசத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு நிறைய சாதுக்கள் அப்படி இருக்காங்க நார்த் இந்தியால. வெறும் அபியாசம் மட்டும் பண்ணுவாங்க, சாஸ்திர ஞானம் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. எங்க போவாங்க அப்படின்னா எங்க ஆச்சாரி சொல்ல அவன் பாதாளத்துக்கு தான் போவான், அறிவு இல்லாம பண்ற அபியாசம் அப்படின்னு. எங்கேயா போய் சிக்கிப்பான், ஏதாவது ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா சித்திகள்ல மாட்டிப்பான். என்ன இருக்கு போற பாதை என்னன்னே தெரியாம போனா. அப்ப முதல்லயே என்ன பாதை மார்க்கத்துல என்னெல்லாம் வரும் அப்படின்னு ஞானத்தோட போகணும். நம்ம சாதனம் எது, சாத்தியம் எது, அதுல வரக்கூடிய ட்ரபிள்ஸ் எது, அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா போனீங்க அப்படின்னா அந்த அபியாசம் உங்களை மோட்சத்துக்கு கொண்டு போகும். அதனால ஞானம் இல்லாத அபியாசத்தை காட்டிலும் ஞானம் உயர்ந்தது. சரி, ஞானம் பெருசா அப்படின்னா நிறைய பேர் ஞானத்தோட நின்றுட்டான், பக்கு பக்குன்னு பேசிக்கிட்டே ஜீவனை ஃபுல்லா போயிடுச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா தியானம், ஆத்ம தியானம் உயர்ந்தது, ரொம்ப சிரேஷ்டமானது. இந்த ஆத்ம தியானம் பண்றதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த தியானத்துல நடுவுல எல்லாம் என்ன வரும், நிறைய சித்திகள்லாம் வரும், நிறைய விஷயங்கள். பிரகிருதி லயம் மாதிரி இருக்கிறதுல உத்தமமான பலனா பிரகிருதி லயம் வரும், ரசாஸ்வாதம் வரும், இது மாதிரி நிறைய இருக்கு. சித்திகள்லாம் மாயா உங்களுக்கு முன்னாடி நிறைய வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அப்ப எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தியானத்துல போகும்போது கூட எதுவும் வேண்டாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈசனோட ஆயினும் ஆசை அருமென்ற மாதிரி பரவைராகியத்தோட இருந்தோம் அப்படின்னா எதையும் ஸ்வீகாரம் பண்ணாம அப்ப என்ன கிடைக்கும்னா தியானாத் கர்ம பலத்தியாக. தியானத்தை காட்டிலும் அந்த தியானத்துல வரக்கூடிய பலன்களை நீங்க தியாகம் பண்றீங்க அப்படின்னா தியாகா சாந்திர் அனந்தரம். பரவைராகியத்து மூலமா உங்களுக்கு சாந்தின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சம் தானில் நிற்றல், தன்னில் தான் நிற்றல், ததா திருஷ்டிகு சுரூபே அவஸ்தானம், அந்த மோட்சமானது வந்து பாத்தீங்கன்னா அடையப்படுகின்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பெஸ்ட் அப்படின்னா எது அப்படின்னா கர்ம பல தியாகம் தான். ஆரம்ப பாயிண்ட்டும் அதுதான், முடிவுலையும் கர்ம பல தியாகம்.
அப்ப நம்ம என்ன பண்ணணும், எந்த கர்மா பண்ணினாலும் இந்த கர்ம பலத்தியாகத்தை பகவானுக்கு பண்ணிக்கிட்டே போகும். இது அதனாலதான் பெரியவங்க என்ன பண்றாங்க, காயன வாச்ச மனசேந்திரியர்வா அந்த ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்துக்கு பின்னாடியும் தெரிஞ்சோ தெரியாமலேயோ நீ பண்ணு அப்படின்னு விட்டாங்க. நம்ம எல்லா வைதிக கர்மங்கள்லயும் என்ன இருக்கு, காயன வாச்ச மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணா ஏதி சமர்ப்பயாமி அப்படின்னு வந்து எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்றோம். அப்போ நம்ம புரிஞ்சு இனிமே பண்ண ஆரம்பிச்சோம்னா, எனக்கு ஒண்ணு வேணாம் சாமி, ஒண்ணு வேணாம் சாமி, எல்லாம் உனக்கு சாமி, எல்லாமே உனக்கு அர்ப்பணம் சாமின்னு பண்ணோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்குற சாமர்த்தியம் அதுக்கு அப்படின்னு இது முடியுது. இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தியோட விஷயம் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம இதை பத்தி என்னன்னா அதிகம் கொஞ்சம் சொல்லாம நான் என்ன பண்ண போறேன், நாளையில இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாகவதத்துல இருக்கிற ஒரு, இப்ப நான் சொன்ன யாராவது கொஞ்சம் சாமி நீங்க எக்ஸஸா நிறைய சொல்றீங்க அப்படின்னு கேள்வி வரும் சாதனையை பத்தின விஷயத்துல. அதனால நான் என்ன பண்ண போறேன், நாளையில இருந்து ஒரு 4 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்தை எடுக்க போறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகாதச ஸ்கந்தத்துல 14வது 14th சாப்டர் 14வது சாப்டர் PDF அனுப்பி வச்சிருக்கேன். அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்க. நாளையில இருந்து ஒரு 4 நாளைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு பூரணமான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் உங்களுக்கு. எனக்கு இதை நான் வேற எங்கேயாவது சொல்லாம லீவ்ல நானே ரெக்கார்ட் பண்ணி போடலாமான்னு நான் பார்த்தேன். ஆனா எனக்கு அது வந்து ஒரு இதா இருக்கு. இதை உத்தவருக்கு சொன்னதை அந்த பக்தி யோகத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த இந்த ஷட்கம் வந்து பூர்த்தி ஆயிடும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அதனால் நாளையிலிருந்து பாகவதம் ஏகாதச ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் உத்தவருக்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன பக்தியும் பக்தி சாதனைகளும் சொல்லப்படும். இதோட இந்த தாத்பரிய நிர்ணயம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. திரும்பவும் கேளுங்க, திரும்பவும் கேட்டு 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 மனனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெளிவு வந்துடும், என்ன பண்ணணும்ன்ற ஒரு தெளிவு வந்துடும். சித்தாந்தம் அதுக்கப்புறம் அனுஷ்டானம், இந்த 2த்தையும் மனசுல நல்லா வச்சுக்கணும். இந்த 2த்தையும் வந்து பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்கிட்டு சித்தாந்தம் ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த அனுஷ்டானம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனை அடையறதுக்கான உபாயம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. 13வது சாப்டருக்குள்ளார போயிடலாம் ஒரு 4 நாள்ல. நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம்.